யார் ஒரு ஆடவர் அங்குமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இடத்தை சென்று முதலில் நகரத்தினை ஆரம்பிக்க வேண்டும். நாராயண நாராயண ஆட்டுக்கு தலைவட்ட காட்டுக்கு நாம் ராசாத்தி ஒண்ணு யார் பாடக்கூடாது மையனுக்கு மனை போட்டு ஏத்தனா இருக்கிறது அந்த கூட்டத்தை நான் வரும்போது இந்த ஊரை பத்தி கேள்விப்பட்டேன். என்ன கேள்விப்பட்ட? நல்ல கிராமம், சொல் வார்த்தையை தப்ப மாட்டாங்க, நியாயத்துக்கு கட்டுப்படுவாங்கன்னு சொன்னாங்க. ஆமாம், நீதிக்கு கட்டுப்படக்கூடிய இந்த கிராமம்னு சொன்னாங்கயா. ஆனா இந்த மேடைக்கு நான் இப்பத்தான் வரேன், இந்த ஊருக்கு இப்பத்தான் வரேன். மற்றவங்க சொல்றத நான் நம்பணும்னா எனக்கு பேசுன அந்த பேமெண்ட்டை கொடுத்துட்டீங்கன்னா நீங்களும் தெருவில் இருக்கீங்க. இதே சினிமா பார்க்க வரதை மாதிரி பார்க்கிறேன். அவனுக்கு என்ன தெரியுதுன்னா வெள்ளைங்களையுமா பூசி வர்றாங்க. ஒரு ஆளைய நம்ம நில மாலையை தொகை போட்டு வந்தேன். அவன் யோசிக்கிறேன், போயிடுறேன், போறது நல்லது. போய் பள்ளிக்கூடத்துல படிச்சு குடும்பத்தை காப்பாத்து போட்டு அதே மக மோசமா வந்து மாட்டிக்கிட்டோம்னா நீ சாமியா நீ முதல் வீட்டுக்கு போடா. ஏண்டா நான் சந்திக்காத சாமியாரே கிடையாது. ஒரு பாண்டார் கண்ணத்திறந்த ஒளியில்லை கலையெடுத்த நடவர் முத்தப்பாண்டி. ஒரு கேள்விக்கு 5 பதில் சொல்ற ஒரே நாவல் தான் வரும் முத்தப்பாண்டி. பரிச்சூர் பழனியப்பா தாத்தா, மதுரை கங்கல குரல். இப்ப யாரும் போனோம். இப்போ ஒருத்தர் கடைசியா போனாரு முத்துச்சிரிப்பி ரோடு. நீ ஏன்டா இருக்க? சொல் வாக்கு என்னைக்கு பழிங்க சொல்லிக்கிட்டே இருப்பேன். மேடை மேடைக்கு முத்துச்சிருப்பீங்க. நீ விஜய் டிவியில பாடுவேன், சினிமாவில் பாடுவேன். முதல்லாம் முத்துச்சிருப்பியை போன் அடிக்கும் போது நாடகத்துக்கு எங்கே நினைக்கிறேன்னா தேவைப்பட்ட பஸ் ஸ்டாண்ட் நினைக்கிறேன், தவறம்பட்ட பஸ் ஸ்டாண்ட் நினைக்கிறேன்னு சொல்லுங்க அண்ணே. 2 நாளைக்கு முன்னாடி போன் அடிக்கிறேன், அமெரிக்காவில் இருக்கேன், போன வழியா இருக்கேன். நம்ம இந்த ஆப்பிரிக்கா விட்டு தாண்ட முடியல. தம்பி நீ மூடிக்கிட்டு இருப்பா. வெறும் ஸ்டாண்டை எந்த சாமியாராவது எடுத்து வச்சிருப்பா. என்னமோ
என்னடா மளிகை கடையில் சிட்ட போடுற மாதிரி சொல்லுங்க, சொல்ல விட வந்த நாரத ரஞ்சித் திறமையான ஒரு பாட்டுக்காரன். ஆனா இன்னைக்கு அவன் கிரகம் அவன் பருப்பு வேலை ஃபீல் பண்ற தெரியுது. எந்த சாமி இருந்தாலும் இன்னைக்கு பருப்பு வேலை. ஏன்னா வரும்போது தகவல் வச்சுட்டேன், எடுப்பேன் காலையில எடுப்பேன். செத்த தீயார் எறும்பு கடிச்சிச்சுன்னா முதலிட்டு வா, ஏன் கத்துல டிஎஸ் பாலையா தகவல் தெரிய போறாரு. சட்டையே விடாம பைக் ஓட்டாமல கானகத்தில் பாட்டு பாடும் ஜாமியார். அவருக்கு என்னதான் தெரியும்னு பாக்குறீங்க. நீ என்ன பேசி தக்க போற பாப்பு அந்த அளவுக்கு லூஸ் முடிச்சு நல்லா இருந்த ஜாமி மேல முனி போட்டா இருக்கியா? இதை போய் வண்டிக்கு எடுத்துருவா ஏயா போட்டு ஏத்துங்க, நாளைக்கு போற ஊர்ல ஏத்துங்க, என்ன வந்தாலும் பாப்போம். என்னாச்சு உனக்கு வசனம் மறந்து வச்சா என்ன புழுக்குரிய தொக்கெடுக்கு வா, தொண்டை சரியில்லை நாளைக்கு வா. கட்டு 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 எந்த ஊர்ல ஆச்சும் கண்மை இப்படி வரைஞ்சிட்டு வருவாங்க. எங்க வரைஞ்சிருக்கு? நான் கோமாளி, நான் எப்படி வருவேன்? இது என்ன வெள்ளையா தெரியுது. எந்த ஊர்ல ஜாமி இப்படி வருவானா? பாலுகாட்சிக்கு போய் நிலையில வந்த மாலை போட்டு அப்ப நான் கேட்டா மட்டும் ஓடுறேன். வந்தாரை வரவேற்பது வந்தமிழ் நாடு, வந்தாரை தூக்கி போட்டு வளர்க்கறது கள்ளப்பரப்பு நாடு, வந்தாரை வாழ வைப்பது தமிழர் பண்பாடு. சப்போட்டா மரம் கூட வைக்கலாமே, வாழதான் வைக்கணுமோ? அபச்சாரம் செய்தாலும் இல்லம் தேடி வருவோரை 10 ரூபா ரூம் போட்டு விபச்சாரம் உபச்சாரம் 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 செய்ய வேண்டும். என்ன அமிர்தத்தில் அது மாதிரி பேசி கேட்டேன். தாங்கள் யார்? எம் இடத்தில் உமக்கு என்ன வேண்டும்? தெரியாம ஆளுக்கும் இடத்திற்கும் உயரத்திற்கும் மந்தத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. சம்பந்தம் பண்ணிருக்கல, தேவையில்லாம நீ பேசிக்கிட்டு இருக்க. எங்க அத்தை மகளை தவறு கொடுத்துருக்கேன், இதான சம்பந்தமே கிடையாது. சம்பந்தம் பண்ணிருக்கேன். ஏய், அந்த சம்பந்தத்தை நான் கேட்கிறேன். ஒட்டாமட்டில எங்க பெரியப்பா பையன் ஒருத்தன் லாடம் கட்டேன். அவங்க நாடம் கட்டுறது எனக்கு தேவையில்லையா? என்ன நீ யாரு? இடத்துக்கு உனக்கு சம்பந்தம் இல்லை. நீ யாரு? மொத்தத்துக்கு 2 இடத்துக்குமே சம்பந்தம் இல்லை. இவன் அந்த கலையரசு ஓனர் உடனே அடிக்க கூட்டு வச்சு நான் அதை கெடுத்தவனே நாமவும் தர மாதிரி வந்தாங்க. உள்ள போகும்போது நம்ம சொல்லிக்கிட்டு உள்ள வந்து என்ன கடலை? ஏய், நாடக உலகத்தின் சூப்பர் ஸ்டார் மறைந்த மாமேதை புத்தப்பா அவர்களை சந்திச்சிருக்க, பொண்ணை பாராட்டுறேன், சந்திச்சிருக்க. அப்புறம் எத்தனையோ மிகப்பெரிய ஜாமவான் எல்லாம் சொல்ல எத்தனை எல்லாரையும் நினைச்சிருக்க. இன்னைக்குதான் உனக்கு நேரம் தெரியுது. யாருக்கு நேரம் தெரியும்? நேரம் தெரியல வந்து எனக்கு நேரம் தெரியல. ஆசைப்பாடு தண்ணிக்கரை கொண்டு வர்றேன். எனக்கு நேரம் தெரியல. நீ என்ன அவ்வளவு ஒரு ஆளா? எனக்கு என்ன உனக்கு என்ன தெரியும்? நான் நாடகம் நடிக்கும் போது முன்னாடி உட்காந்துக்கிட்டு பப்ளிக்கான கண்டுகிட்டே பார்ப்பேன். இன்னைக்கு ஏதோ 10 ஊர்ல உன்னை கேட்கறாங்கல்ல, நீ வாடா வாடா. ஏய் கை தட்டலாம். எது கை தட்டி? என்ன கை தட்டாங்க? இன்னைக்கு எவ்வளவு சிலிண்டர் குட்டி வச்சாலும் பருப்பு வேகலையா? என் நீதி செத்து போச்சாடா அந்த மாவட்டத்துல. உண்மையிலே சொல்றேன், அறந்தாங்கி பகுதியில் நாடகத்துக்கு வரும்போது உண்மையிலே சொல்றேன், நீ எனக்கு பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுத்த, கடலை மிட்டாய் வாங்கி கொடுத்த, பூமர்லாம் வாங்கி கொடுத்ததான். அதை கட்டு கட்டு போயிடுறேன். தம்பி நீ வாங்கி கொடுத்தேனா? நீ தம்பி மூக்கு வந்து நான் ரெவடி ஏற்கனவே கடைசி போல கையில உள்ள இன்னொன்னு சங்குல வைக்கல பண்ணியா? அப்ப வாங்கி கொடுத்த அப்படின்னா எங்க அண்ணன் ராதாகிருஷ்ணன், உன் தம்பி ரஞ்சித், அது வேற. அது மேடைக்கு கீழே சாமியார் மேடை வந்துட்டா நீ கோமாளி பைய. மேடை நான் நாரத மகரிஷி. ஐயே, நீ புழுங்கரியா கூட அதான் கேட்கல. அவன் அவியரிசி கிடைக்காம புழுங்கரிசி ரேசாரிசி. உனக்கு என்ன தெரியும்? என்னை பார்த்து உனக்கு என்ன தெரியும்? 18 புராணம் பேசுவியா நீ? எல்லாமே உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியனால நான் பேசுறேன்.
எங்க சோறு வாங்கி போடுறாங்கன்னு தெரியாம பேசிட்டு எல்லாமே தெரியுமா மூலா சாலா 18 புராணம் உனக்கு தெரியுமா? வித்தவனுக்கே தெரியாது கடையில் அவைகளுக்கு தெரியாது. அது எனக்கு தேவை. நீ மண்டகமா பேசுறீல்ல, உனக்கு தெரியுமா? தெரியும். சொல்லு. 18 புராணத்துக்கு பேரை மட்டும் நீ சொல்லு. வாயு புராணம். முதல் புராணத்தை சொல்லு முதல்ல. அது ஃபர்ஸ்ட் தான் போக முடியாது. கடைசி உள்ள ஜோலியை பிடிக்கிறதே வேலை. ஒரு புராணத்தை வச்சு அப்ப 17 புராணம் இருக்கு. அதை சொல்லு. நீ என்ன வயசுக்கு வந்திருக்க அப்படின்னு நீ கேட்கலாம். எல்லாத்தையும் நான் சொல்லி விட்டு அடுத்த வகுப்பிட்ட போய் நீ பேசுறதுக்கு சரி. ஆளுக்கு நான் ஒன்று சொல்றேன், நீ ஒன்று சொல்ற. நீ ஒன்று சொல்ற, நான் அப்படி சொல்லுவோமா? அவங்க அப்பா நல்லா சொல்லுவார். அவர் போய் கூட்டு வருவாங்க. நீ பேசு. நீ தானே வந்து நிக்கிற இடத்துல. சரி சரி. சொல்லுமா? புராணம், பத்து புராணம், பவித்ர புராணம், ராவண புராணம். சொன்னல நான் கைதல சொல்லுவேன். நீங்கலாம் நான் 20 வருஷத்துக்கு நீ அதுக்கு முடியாது. ஏன்னா சென்ட்ரி வேலைக்கு போறவன். புராணத்துக்கு பேரை சொல்லியா? அப்புறம் இவ்வளவு நேரம் என்னையா சொன்னேன்? நான் புராணத்துக்கு பேரை சொல்றேன். இவ்வளவு நேரம் கரூர் பஞ்சாயத்து எந்த வண்டி போகுதுன்னு அப்படிதான் சொல்லிட்டு சொல்றது. புராணம், வாயு புராணம், பவித்ர புராணம், ஆயுத புராணம், பூர்வ புராணம், மத்த புராணம். அவருக்கு 1700 டிரைவர் ஒரு 500 பெல்ட் வர அங்க வச்சு மேலூர் 200 மெக்கானிக் ஒரு 400. பெல்ட் அங்க வச்சு இவனுக்கு 500, அவனுக்கு 600. புராணத்துல இவனுக்கு 500, அவனுக்கு 600 வாங்கலே. ஏன் நிலைமை நான் பேசுறேன். ஓ நிலைமை மச்சல படுத்தி அதுல படுத்தி அதுல படுத்து அதுல படுத்துங்க. மச்ச புராணம் யா? சரி சொல்லியா மறுபடியும். பூர்வ புராணம், பிரம்ம புராணம், பத்ம புராணம், பவித்ர புராணம், பிரம்மாண்ட புராணம், பிரம்ம வைவர்த்த புராணம். அன்னைக்கு மொய்யில 1000 ரூபாய் இருந்தா 1200 நக்க மொய் எழுதி என்ன தலையெழுத்து எல்லா விஷயத்துக்கு போறேன். கறி போட மாட்டேன், ஜைவம் பண்றேன். அதுக்கு எழுது மொய் எழுது. அது சீஸ் வைக்காம இருக்கு. அவன் அழகு நிக்கடா முட்டி விதை 1000 கூட விளையாண்டுதான் மொத்த பையன் இளத்த வேற. அப்ப வந்து ரோடு ஓட்டாங்க. அப்படி விளைய அந்த வயன் கருது வண்டி போய் சுத்தி வர்றது 4 தர அவ்வளவுதான் பாப்போம். அப்படி விளைய அந்த வயன் கருது வண்டி எங்க ஊரு பிரச்சனை பேசிக்கிட்டு. ஏய் ஓ ஊர் பிரச்சனை பேசுற இடமா அது? என்ன பேசணும் அத பேசியா? சுயநல வளர்ந்துட்டேங்க. சரி இப்ப பேசுங்க. சரி புராணத்தை விடு. வெட்டுவா. மகாவிஷ்ணு. ஆமா மகாவிஷ்ணு 10 அவதார கடவுள். அம்புட்டா தெரியாதப்ப அடுத்த வாரம் சொல்லு. தெரியும் தெரியும். ஏன் கோச்சுட்டு போற? தெரியாது. அப்ப தெரியாது சொல்றியா? அதே மத்த எடுத்தார்ல 10 அவதார பேர் என்ன அவதாரம்? தசாவதாரம். தசம்னா 10. தசம் என்றாலே 10. தச அவதாரம் எடுத்திருக்கார். தசாவதார கடவுள் மகாவிஷ்ணு. எடுத்த 10 அவதாரம் இருக்குல்ல, 10 அவதாரத்துக்கு பேர் என்ன சொல்லிட்டு எந்த கடையில எடுத்தாங்க? இந்த கடையில எடுத்தாங்க. இது என்ன எடுத்தாப்ல? அவதாரம் ஐயா. அப்ப நான் இங்க இல்ல. பேசுவோம். நீ யாருமே கிடையாது. எடுக்கும் போது சத்தியமா நான் பாக்கிறேன். நான் யாருமே கிடையாது. குலோ மக்கள் யாருமே கிடையாது. படிச்சிருக்கிற விஷயம் தெரியுமா உனக்கு? உங்களுக்கே தெரியாம அவங்களுக்கு தெரியாம உனக்கு தெரியும் இல்ல. இன்னைக்கு தான் உனக்கு சனியை பிடிக்க போகுது இல்ல. சொல்லு 10 அவதாரத்துக்கு பேர். சனியிலேயே நான் கூட தான் கொண்டு உள்ள பாத்தியா முட்டாட்டிக்கு பிரசவம் வந்திருக்கு. சூப்பு ஆம்பளை வந்திருக்கு. முட்டாய் தான். எனக்கு ஒரு முட்டாய் வேணாம். நீ 10 அவதாரத்துக்கு பேரை சொல்லு. சரி ஒண்ணு பிரச்சனை. ஆளுக்கு 5 பேர் சொல்லுவோமா? மச்சம், கூர்மம், பலதரம், பாவனம். அதான் வந்துட்டு அப்ப என்ன இறங்க போற நேரத்துல எதுக்கு மடிக்கட்டுல நிக்கிறேன்? வாமனம், நரசிம்மம், பரசுராமா, ராமா, பலராமா. அதான் வந்தே ராமே பலராமே. அவங்க அப்பா ஜோமரா. இப்ப கை தட்டுங்க. உண்மையில இப்ப கை தட்டுங்க. நீ சொல்லி தட்ட மாட்டார் போறாமே நீதிமே. நான் சொல்லு. கை தட்டுங்க ப்ரோ. பூரா என்ன நான் என்ன பண்ணேன்? தலைக்கு 300 ரூபாய் ஒரு வழி எனக்கே தெரியும். பலராமா, பலராமா, கல்கி. அவளை சேஞ்சி கழுது கல்கி. இல்ல கையில இருந்தோட கழுதை நினைச்சிட்டே சாக்க போறேன். டேய் கல்கி அவதாரம் 10 அவதாரம் சொல்லிட்டல. இந்த 10 அவதாரம் சொன்ன அவதாரத்தை நீ திருப்பி சொல்லு போது. நான் சாஞ்சி சொல்றேன். எங்க அப்பா தெரியுது அடுத்த என்ன சொன்னாங்கல்ல.
சொல்லிட்டு ஒரு ஜம்பளத்தை மச்சவராரம், கூர்மம், பராகம், பாவனம், நரசிம்மம், பரசுராமா, ராமா. வேற பேசியா தெரியும். வேற ஏதாவது சொல்லுங்க. சரி, இதிகாசம் பேசுவோமா? பேசுவான். இதிகாசம் மொத்தம் எத்தனை? 2. சபாஷ். என்னென்ன? சபாஷ். உன்னை பாராட்ட, உன்னை ஊக்குவிக்கிறேன். ஊக்குவிக்காத, கேர் பண்ணுவீங்க. நல்லா ஓடும். யார் பண்ணுவீங்க? உன்னை ஆர்வப்படுத்துறையா? ராமாயணம், மகாபாரதம். இன்னொன்னு என்ன? சிவரகசியம். சரி தம்பி, ராமாயணம் பேசலாம். பேசுவியா? பேசுவேன். பேச்சுக்கு மாற்றம் இல்லையில சத்தியம் பண்ணு. ராமாயணம் பேசலாம், பேசுவேன். மகாபாரதம் பேசலாம், பேசுவேன். பேசுவல்ல? ராமாயணத்துல கதாநாயகன் அப்படின்னா ராமன். ஓ, ராமன் தெரியாதப்ப? அதே ராமன் தெரியல. ராமன் தமிழிலே மொழியாக்கம் செய்த கம்பர். கம்பர் வீட்டு கட்டுத்தரையும் கவிபாடும். அப்படி பாருங்க. ஏனென்றால் அவனோட கவி நயம் அந்த மாதிரி. படிச்சிருக்கீல்ல? படிச்சிருக்கேன். ஒட்ட கூத்தர் முதல்ல வந்தார்ல. ஆமா. உன்கிட்ட எத்தனை காண்டர்? சாமியார ரூம் பாரு. டேய், பேசுனா பேசுவோம் இல்ல? பேசுவீல்ல? ராமாயணம் பேசுனா நான் பேசுவேன். மகாபாரதம் பேசுனா சத்தியம் பண்ணிருக்கேன். எனக்கு கோயில் முன்னாடி ஆத்தா முன்னாடி சத்தியம் பண்ணிருக்கேன். சரியா? எத்தனை காண்ட வச்சிருக்கேன்? பேசு. பேங்க்ல ஒரு 70 கணக்கு, எங்க வீட்டுல ஒரு 400, பெரியாற்றில் போய் அழித்து வந்தேன். பெரியாஸ்பத்திரி காணமாயாது. சீசின்னு வைக்கிற சின்ன பையன் மொத்தம் பல்லு எவ்வளவு வாங்க? நீ ஒரு காண்டு எவ்வளவு வாங்க? 370 ரூபாய் கொடுத்தாங்க. 1 கிலோ நிறுத்தியா கொடுத்தாங்க. 300 காண்ட 70 ரூபாய். இந்திக்காரங்க கூலி வைக்கிறேன். 5 ரூபாய் 500 காண்டம். ஏய், ஒரு காண்ட 1500 ரூபாய்க்கு வாங்கினியா? ஏமாத்திட்டாங்க. விசாரணை வாங்கிட்டேன். இன்னைக்கு கொட்டாப்படி சாதம் தான் கொட்டாப்படி சொல்றாரு. குப்பையில வளர்க்கலாமியா? எவ்வளவு புனிதமானதை போய் குப்பையில பேசியிருக்காரு. வாயை கழிக்க, வாயில் அடியா, வாயில் அடிக்கிறது. நாராயணா, நாராயணன் இல்ல, அன்னைக்கு விமல் வந்தேன். நான் கொட்டாப்படி கேட்டு வந்த கிடைக்கல. மதுரைக்குள்ள போய் வாங்கினேன், அங்கேயும் கிடைக்கல. போன சென்னைக்கு ஒரு காண்ட 1500 ரூபாய் வாங்கினேன். 3 கிலோ எடுத்து போட்டேன். எவ்வளவு பெருசு? மொத்த காண்டு எவ்வளவு பெருசா? எவ்வளவு பெருசு? தட்டி இருக்கு. ஆளப்பாரு, நான் வாங்கினேன் இவ்வளவு பெருசு. யானை யானை பிராண்டா? ஏய், சரியா? நான் கேக்குறேன், இப்ப அதை எங்க வச்சிருக்க? வேலிக்கிறவங்கள ஒளிச்சு வச்சு. அறிவு கட்ட முட்டா பயிலே, எவ்வளவு புனிதமானத போய் முட்டா பயிலே போடக்கூடாது. முட்டா பயிலே போய் எவ்வளவு புனிதமானத போய் இப்படி இங்க கூட வச்சுக்கங்கறிய. மழை இலை வந்து தண்ணி கிண்ணி பெட்டா நனைஞ்சிருமியா? வீணா போயிருமியா? அலசிக்கலாம். அலசுங்க. நான் எங்க வச்சிருக்கேன் தெரியுமா? இங்க பத்திரமா மடிச்சு பூஜை அறையில வச்சிருக்கேன். நாளைக்கு அயன் பண்ணி வை. இவ்வளவு ஏன்? இது முதல்ல யார் வச்சது தெரியுமா? முதல்ல எங்க தாத்தா, அப்புறம் எங்க அப்பா, அப்புறம் எங்க அண்ணன் 10 பேரு. இல்ல, லைட்டா கிழிஞ்சிச்சு. ஒட்டி வச்சிருக்கேன்ல. ஆமா, ஒட்டி வச்சிருக்கேன். எனக்கு தேவைப்படுதுல. நறுமணமு கமலமையா? ஒரு தைலம் வைக்க மாட்டேன். ஒரே ஒரு சங்கடம் இல்ல. நான் பார்ப்பேன், எனக்கு தேவைப்பட்டா எடுத்து பயன்படுத்திட்டு வச்சிருவேன். எங்க அப்பா தேவைப்பட்டா எடுத்து பயன்படுத்தி அவர் வச்சிருவாரு. எனக்கு தேவைப்பட்டா பயன்படுத்தி வச்சிருவாரு. பூஜை தான் இருக்கு பயன்படுத்தி. ஆயுத பூஜை வரும்ல, தினந்தோறும் சொல்றேன். நான் நாட்டுக்கு வரும்போது தீப ஆராதனை சந்தனம் தொட்டு நான் அப்பேன். அதுல நாளைக்கு இந்த தவிர போட்டு போ. சந்தனம் தொட்டு வைக்க நான் வச்சுக்கிறேன். பூஜைக்கு சுத்தி உடைக்கிறது. விளக்காத்தனமா பேசிக்கிறேன். யாரு விளக்காத்தனமா பேசிக்கிறேன்? நீ எல்லாம் புரியா பேசிக்கிறேன். என்ன பேசுற நீ? பேசுற ராமாயணம் கம்பர் வந்தாரு. முதல்ல ஒட்டக்குத்தர் வந்தாரு. 7 காண்டம். வருஷத்துல
வைத்தாரையா ஏற்றி வைத்தாரே பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்த காண்டம், யுத்த காண்டம், சுந்தர காண்டம், உத்தர காண்டம் என்று சொல்லக்கூடியது. ஆமாங்க, நான் சொன்னது புத்தகத்தை வாங்கிக்கிறாங்க. சரியா சொல்லு. என்ன பேசிக்கிறீங்க? சரியா சொல்லுங்க. கொட்டாம இதைத்தான் நீ வேணா பேசிக்கிட்டு இதுக்கிட்டே அவன் மூச்சுனா பேசிக்கிறீங்க. அப்பயும் போற ஜிரிக்க போது இல்லையா? சரி, மகாபாரதம். பாண்டவர்கள், பஞ்ச பாண்டவர்கள் யார் யார்? அர்ஜுனே, சபாஷ் சபாஷ். உண்மையை நான் சொல்றையா, சிறப்பா சொல்ற. அர்ஜுனன், அர்ஜுனன், பீமன், பீமன், சோமன், ஓமன், ராமன், தக்கலன். ராமன் வந்து ராமாயணத்தில் உள்ள விக்ரம் நடிச்ச படம் தக்கலாம். 5 பேருக்கு மனைவி ஒருத்தி, அவர் பேர் பொம்பளை. ஜனமே நம்பல. அழியா 10 பேர் விட்டார். பாஞ்சாலி, பாஞ்சாலி, பஞ்ச பாண்டல் ஒருத்தி பாஞ்சாலி. எப்படி தெரிஞ்ச 5 பேருக்கு மனைவியா இருந்து எப்படி அழியா 10 பட்டம் பெற்றா? சொல். நீ பேசிட முடியல, பேசியா நீ? 10ஐயும் போட்டு அத்தையும் போட்டு திரிச்சா, திருச்சா பிறகு கட்ட 10ஐயும் போட்டு திரிச்சா. ஆமா, அடுப்பத்த வைக்க உண்மைதான். 5 பேருக்கு எப்படின்னா ஷிஃப்ட் வாரி, ஷிஃப்ட் வாரி 1 ஹவருக்கு ஒரு தடவை 5 பேர் வருவாங்க. நான் தானே வாட்சி மீன் எனக்கு தெரியாது. நீ என்ன 5 பேருக்கு வயிற்ற பூதுனா எப்படி 5 பேருக்கு அழியா 10 உடனே பாஞ்சாலே அடிச்சியா? உடனே அடிச்சில. எப்படி 5 பேருக்கு மனைவியா இருந்துட்டு எப்படி அவ அழியா 10 பட்டம் பெற்றா? அவன் 15 பேரு கூட பண்ணிட்டு போறான். உனக்கு கட்ட நீ வேணா புலங்கிட்டு போவான். என்னைய போட்டு அடியா 10 எப்படி இருந்தா அடியில போட்டு. சரி, அடியில போயிருக்கிறேன். சரியா, வாயா வாயா. உள்ள வரும்போது கருப்பர் வாடு பாடிக்கிறீங்க இல்ல? ஆமா. 18ஆம் படி கருப்பர். ஆமா. எதற்கு அவருக்கு 18 படி? அங்க 18 படி உண்டு. அப்புறம் கொத்தனார் சித்தாளுங்க. 18 படி எப்படி இருந்துச்சு? ஒரு படி தப்பு, இது தப்பு. நீ போய் படிச்சுட்டு வர்றது நல்லது. எடுத்தோடனே ஒரு படிதான் கட்டுவாங்க. அதுக்கப்புறம் 2, 3, 4, 18. எடுத்தோடனே 18 படி கொத்தனார் கட்ட முடியாது. அதெல்லாம் சரிக்கு விழுந்துச்சுன்னா சித்தாளுக்கு அப்படி அமைக்க போறோம், தெரியாது. 18 லாடர்கள் அவருக்கு பேர். கேரளாவில் இருந்து திருடர்கள் வந்த 18 பேரையும் அது படிக்கட்டாக அவர் அப்படி அழித்து வச்சிருக்கிறார். அழித்து வச்சிருக்காரு. ஆமா. கருப்பர் யாரோட அவதாரம்? அஜித். அவர் கூட சொல்ல முடியாது. கருப்பர் யாரோட அவதாரம்? யாரோட அவதாரம்? கருப்பர் யாரோட அவதாரம்? அதே கேட்கிறேன். அதான் கேட்கிறேன். கருப்பர் அப்படி பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து கருப்பு நிறம். கருப்பு நிறத்துல வரும்போது அங்க ஒரு கருங்காக்கா வந்து இறந்து. சரி, அப்ப கருப்பர் யார் அவதாரம்? ஆமா, என்ன யோசிக்கிறாங்க? கருப்பு 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 கருப்பர் யாரோட அவதாரம் சொல்லியா? கருப்பு கருப்பு கருப்பா ஏரியா சாமி இறங்கிட்டு இருக்க. சரி சொல்லு. கருப்பைய குலசாமி சொல்லு. கருப்பா சோனியா புரிஞ்சுருக்கா? கருப்பு கருப்பு நீ கேவலப்படுத்துறேன். உன் கண்ட கேவலப்படுத்துறேன். சரி யார் என்ன யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? கருப்பர் யாரு அவதாரம்? அதுக்கு பதில் சொல்லு. ஓடுற முடியாத குதிக்கிற அழுகிற நான் கேட்கிற பதில் இல்லையே. இப்ப சொல்ல முடியாது. எப்ப சொல்லுவ? ஆடி 18ஆம் இருக்கு எல்லைக்கு வா, அன்னைக்கு உன் கேச உடைக்கிறேன். பதில் சொல்லல. உன் மண்டைய 2 புலந்தே சொல்லுங்க. 2 புலந்தாத்தே ஆட வெட்ட முடியும். சொல்லியா நீ? கருப்பர் யார் அவதாரம் சொல்லுங்க. இப்ப சொல்லிருவீங்க. முனியாண்டி. முனி எப்படி உருவாச்சா? முனி எப்படி உருவாச்சு? முனி முனி பல முனி இருக்கு. ஆமா, சடமுனி,
20 ஆமா. ஆண்டிமணி. ஆமாங்க. பாண்டிமணி. இதுல எந்த மணி? நீ பொதுச்சே பாண்டிமணி எப்படி உருவானது? ஏன்னா அதான் எல்லாரும் தெரிந்த மணி. அதுல எழுதுகிறேன். பாண்டிமணிக்கு உகந்தது சுருட்டம். ஏய் மது. சுருட்டா இத நான் கேட்கல. என்ன உகந்ததுன்னு நான் கேட்க. அது எனக்கு தெரியும். எப்படி உருவானுச்சு அதை சொல்லு. அது பூரா அந்த கோயில வச்சு கும்பிடுறவங்களுக்கு தான் கேட்கும். நான் ஏற்கனவே அந்த பிரச்சனையா எனக்கு பாண்டியில். ஏன்னா பூசாரி பங்காளி 7 பங்காளி. நான் தான் அர்ஜுன் ஒண்ணு அடிச்சுட்டு இருக்காங்க. நம்மளும் யூடியூப்ல எடுத்துட்டு போயிருக்கோம். இதெல்லாம் வெளி பிரச்சனை. நான் இங்க நீ சம்மதம் நீ எது பேச? நான் கேட்கிறது அவர் இருந்தது எந்த இடம் தெரியுமா? எந்த இடம்? மேலமடை. மேலமடையில இருந்து அந்த இடம் பெயர்ந்து அது ஒரு மனிதனாக இருந்தவரை பாண்டிமணி. கண்டிப்பா மனிதனாக இருந்தது. மாண்ட உருவம் பாண்டிமணி. எந்த முனி முடிச்சாலும் கோடாங்கி விரட்டிடுவாங்க. பாண்டிமுனி முடிச்சா மட்டும் விரட்ட முடியாது. அதே மாதிரி பாண்டின்னு பேர் வைக்கிறவங்க எப்பயுமே கோபக்குறி உள்ளவங்க. கண்டிப்பா கை தட்டலாம். அவ்வளவுதான். அவங்க தட்டிட்டாங்க. என்ன கேட்டீங்கன்னா அவளோட சக்தி இருக்கு, அவளோட மகிமை இருக்கு தம்பி. சரி தம்பி, நல்லா அருமையா பேசுறீங்க. உங்க பேரை சொல்லுங்க. அபிஷேக பிரியா சிவா, அழகா பிரியா விஷ்ணு, சோத்ர பிரியா சூர்யா. ஒரே வார்த்தையில முடிச்சிட்டு போயிடுறது. எப்படி சொல்லணுங்க நீ? பேரை கேட்டா இப்படி வச்சாங்க அப்படி வச்சாங்க முடிஞ்சது. சரி. அரிசி வாங்க போனேன், மண்ணெண்ணெய் வாங்க போனேன், பதியல ரேஷன் கடைக்கு போனேன், அட்டைப்பூச்சி கட்டி இதெல்லாம் சொல்லவே இல்லை. சரி சரி சரி. பேர் என்ன? இப்படி வச்சாங்க அப்படி வச்சாங்க முடிச்சது. நம்மளோட பெருங்கண்ட உள்ள நல்ல வேலை அந்த சூப்பு படுத்து தூக்கிருச்சு. அதே முடிச்சு வரதாங்க முடியாது. 18ஆம் மணி ஆடே கிடைக்காம பூஜாரி ஒரு துண்டை கட்டி வந்திருக்கேன். தூங்க விடுறீங்களா? ஏன் அப்படி கத்துறீங்க? பொழுது போலையா உங்களுக்கு? அவன் யாரு? செவரட்டி வந்து வரைக்கும் ஏன் டைலாக் ஆச்சு? சாமி வந்து நீ முதல்ல யாரு? நீ நாய் வந்து நீ பாடி வந்து யாரு? நீ முதல்ல ஆண்டி விழாவுக்கு வேஷம் போட்டிருக்கியா? ஆண்டி விழா கோச்சுக்கிறாங்க அப்புறம் மொட்டை நாட்டு ஆண்டு விழா கேள்விப்பட்டிருக்கேன். ஆண்டி விழா ஆண்டு விழா ஆண்டு விழா இல்லங்க. சாமிடா தூக்க வச்சு உன்னை யாராவது போடா போடா. ஏய் ஏய் கெடுத்துட்டாரு அந்தவா. என்னுடைய உருவத்தை பார்க்கின்ற பொழுது எப்படி தோணுது? என்ன கல்லூரி வண்டியா? போதும் அரைக்கிற மிஷின். பேரியால் மகரையால் சிவரையால் செகோடியால் என்று சொல்லக்கூடிய மகரையால் இது பேரு. என் வாழ்வுக்கு சுத்தி மீட்டக்கூடிய கருவி. என்ன ஓட்டர் இருக்கு? அது வெல்டிங் வைக்க வந்திருக்காரு. இருந்தா தான் வாசிக்க முடியும். ஆமாங்க. புத்தி சொன்னால மன்னிச்சுக்க. யாரு முதல்ல? எனக்கு தெரியாம தான் வந்தேன். யாரு முதல்ல? எங்க அண்ணங்க. நானே. நீ தானே எனக்கு தெரியறனால தான் கேக்குறேன். மோசமான நிறைய பேரை கவலைப்படுத்துறாரு. மாசமா இருக்காரா? அப்ப ஆம்பளை மாதிரி இருக்காரு, மாசமா இருக்காருங்க. அப்போ கெர உடனே விட்டு போலாம். ஐயா நீ யாருமே தெரியாது, நான் அப்புறம் ஆயிடுறேங்க. காது ஏத்துமா கேட்காதா? காது எப்படி கேட்கும்? கேட்காதுல்ல. செவிட்டு பையில பேசுற அவசியம் இல்லை. இது காது கேட்குமா? இப்ப நீ காது உனக்கு நான் காது என்ன கேட்க மாட்டேன். வாயிலே கேட்கும். காது காது கேட்காது. காது கேட்கலன்னா அவனுக்கு என்ன பேர் தெரியுமா? அவனுக்கு என்ன பேர் தெரியுமா? காது எப்படி கேட்கும்? காது கேட்குமா கேட்காது. கண்ணு பார்க்கும். மூக்கு சுவாசிக்கும். வாய் பேசும். காது காது வாய் பேசும். காது காது கேட்குமா? காது என்ன செய்யுங்க? காது என்ன செய்யுங்க? நீங்க சொல்லுங்க. ஏய் கண்ணு பார்க்கும் இல்ல, மூக்கு சுவாசிக்கும் இல்ல, வாய் பேசும் இல்ல, காதோட தன்மை என்ன? நீங்க என்ன சொல்லணும்? காதோட தன்மை கேட்கும். கேட்கிறது. அது பேசுற காதோட தன்மை காது கேட்க மாட்டேங்குது. காது கேட்காதுல. காது கேட்கலன்னா உங்களுக்கு செவிட்டு பையனுக்கு தெரியும். செவிட்டு பையன் பேசலன்னா எந்த பிரயோஜனம் இல்லை. வாங்க நீங்க சொல்லுங்க. எதுல என்னங்க எதுல தரத்துக்கான தெரியுங்களா? எதுல தரத்துக்கு ரெண்டு பேரும் உள்ள போய் பேசுங்க. நீ போடா போடா. அவர் சாமிடா மேலோ வாசிடா. வேணாமா? மேல இருக்காருனே. என் பேர் நாரத மகரிஷி. நாரத மகரிஷி. உங்க பேரு? ஆமா. அப்பா பேரு? அப்பா பிரம்மா. அம்மா. ஏய்
உங்க அம்மா வேணும். வெள்ளை கை உடுத்தி வெள்ளை கை உண்டு வெள்ளை கவலத்தை வீட்டு வெள்ளை அறியா அம்மா வேற மட்டும் உனக்கு தீப்பட்டி அந்த தீனா சரஸ்வதி. சரஸ்வதி உங்க அம்மா. உங்க பேர் நாரத மகன். நாரத மகரிஷி. எங்களை பத்தி உங்களுக்கு தெரியும். தெரியுங்க. நீங்க யாருங்க? அப்பா இருக்காங்கல்ல. ஆமா. அப்பாவோட சின்னம்மா ஒண்ணு காரியாட்ட கட்டி விட்டாங்க. சரி. அது வாக்கப்பட்டு 2 செம்பரி ஆட்டோட பத்தி விட்டாங்கல்ல. ஆமா கொடுத்துருவா. அதுக்கப்புறம் ஒரு ஆளு கருது வண்டி ஓனர் மையம் அசோக்கு கல்யாணம் பண்ணிக்கல. யாரு? அதெல்லாம் சொல்லி அதிகப்பட்டாரா? எதுக்கு அவர்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? அவர் தான் யாருன்னு கேட்டார்ல. பேரா வீரத்தேவன் கேள்விப்பட்டப்பா. உண்மைதான். ஆமா. எதுக்கு உங்களுக்கு வீரத்தேவன்? உன் பேரு தான் வீரத்தேவன். புளிய குத்திட்டு வரணும். என்னங்க? சபாஷ். வீரமான செயலை செஞ்சிருக்கீங்க. அதனால உங்களுக்கு இந்த பேர் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். இது காரண பெயர். ஆமா. மதுரை என்பது. அது நல்லாவே தெரியும். மதுரை. ஆமா. தூங்கா நகரம்னு பேரு. ஆமா. ஏன் அப்படின்னா அதிகமாக வணிகம் செய்யக்கூடிய பகுதி. ஆமா. உழைக்கக்கூடிய பகுதி. அதனால அதுக்கு தூங்கா ஆட்கள் நடமாடி கொண்டே இருப்பாங்க மதுரையில. நடமாடிக்கிட்டு இருப்பாங்க. அதான் தூங்கா நகரம்னு பேருங்க. அப்பேற்பட்ட மதுரை என்பதையே காத்தார் ஒருத்தர். ஆமா. அவருக்கு என்ன பேரு தெரியுமா? மதுரை. சபாஷ். மதுரை வீரன் பேர். ஆமா. பருத்தி காடு. பருத்தி காடு இல்ல. ஆமா ஆமா பருத்தி. அந்த பருத்தி காட்ட காத்தா ஒருத்தன். ஆமா. அவனுக்கு என்ன பேரு தெரியுமா? பருத்தி வீரன். மதுரை மதியை காத்தனால அவனுக்கு மதுரை வீரன்னு பேரு. ஆமா. பருத்தி காட்ட காத்தனால அவனுக்கு பருத்தி வீரன்னு பேரு. அப்ப புலியறிஞ்ச குத்தனால விருதங்காரே வயிற்றுல உழப்பிட்டு போயிட்டாங்க. நீ ஏன் தமிழோட வீரத்தேவன் சொல்லிட்டு அடுத்த காலம் அந்த பிள்ளை குட்டியா தம்பியா ஆமா ரேட்டு இப்போ கட்டல. அதே முறை செய்தி விடி கச்சமில்ல அவங்க. என்ன உனக்கு எக்ஸ்ரே எடுக்க காசு இல்லைன்னு சொன்னீங்க. பிள்ளைய கூட்டி விட சொல்லியிருக்கா. அந்த உத்தியோகம்டா. எவ்வளவு தங்கம் இருக்க? பேசிட்டியா? பேசிட்டியா? எவ்வளோ ஆயிரம்? 1500 ரூபா. அது ஆளுக்கு 250. அது ஒண்ணுதான் 19 ஆத்தாடி பாவாட காத்தாட நெஞ்சு கூத்தாட ஒழிக்குது ரோஜா நாத்து தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து கத்து கத்து கண்ணே நான் குச்சி அடிச்சேன். அந்த பாட்டுக்கு இப்படி அடிக்கையும்
நீ பாடுனா நைவா வாசிக்கிறேன், நான் பாடுனா தமிழுக்காரோட மோசமான. சரி, அடுத்த காரணம் என்ன? நம்ம இடத்துக்கு சாமியார் வந்திருக்காங்க. சாமியாரா? சாமியார்னா என்ன சாமியாரு? அதான் நாரத மகரிஷி வந்து. நாரத மகாமுனிவரா? மேலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு எங்க இருக்கிறார்? நான் அருகிலே இருக்கிறேன். வர சொல்லுமையா? தாங்க சாமி. சமிலோ சமிலோ பிரம்மச்சாரி, சமிலோ சமிலோ பிரம்மச்சாரி. ராத்திரி நேரத்து பூஜை அவுத்து போட்டு சுடுது. ஆடிப்படி வர குலப்பிரபு சாமியை வாங்க வணக்கம். காய்ச்சிச்சுன்னா விடுமா ஓஞ்சுவை கிடக்கு, நீ காயுது காயுது. இன்னைக்கு பௌர்ணமி இல்ல சாமி, அடுத்த காரணம் ஆடிப்பாடி வருவது குலப்பண்பு, குலப்பண்பு வரவை சோமுக்கு வாழ்த்து வாழ்க வளமுடன் நீடூழி வாழ்க. அடுத்த நாள் எங்க அம்மா இருக்காங்க, அழைத்தார்கள் ஆசிரியர். எங்க அம்மாவையா? அம்மா வாங்க. தங்கச்சி அது எங்கன சுருண்டு படுத்து கிடக்கு. செவ்வந்தி பூ மனதுக்கு தேடி வந்தால் பள்ளிச்சுட்டு முக்கியமான ஒருத்தர் வந்திருக்கிறார். யார் வந்து? நாரத மகாமுனி வந்திருக்காரு. நாரதத்தை வாங்கிட்டீங்களா? நல்ல ஆசீர்வாதம் வாங்கிட்டார். எனக்கு உப்பு சப்பு 4, அதுக்கு கசகசா ஒரு வாங்கிட்டு என்ன முடியாது. அவ கூப்பிடுறமா அவங்க அழைத்து வருவாரோ சாமி. நாராயணன் 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 காராஜன் வருவாங்க. வரவேண்டு சாமி. வந்தவரை வரவேற்பது குலமன்பு வந்தவருக்கு நல்ல வரவேற்பு கொடுக்கலாம். அம்மா கொடுங்கம்மா. தக்க மரியாதை செஞ்சுங்க.
இருந்தால் புண்ணியம் பண்ணி இருக்க வேண்டும். வர வேண்டும் சுவாமி. மங்களமுடைய வாழ்க பெண் மகளே விடர்கள் வெள்ளத்தால் அழியாது வெண் தரலால் வேகாது வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது கொடுத்தாலும் நிறைவழியை குறைவிடாது வெள்ளத்தால் எவராலும் களவாட முடியாது. கல்வி என்னும் உள்ளத்தே பொருள் இறக்க உலகெங்கு பொருள் தேடி உலகம் என்ற கல்வி செல்வத்தில் இல்லையா கொண்டு கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றி வீரவாளோடு மூத்த குடிப்பிறந்த தமிழ் என்ற தமிழ் மற்றும் தமிழ் மகளே நீர் வாழ்க வல்லாண்டு கற்பதனால் ஆய நாட்கள் வாழறிவன் நட்டா தொழாளனின் என்ற வள்ளுவனி வாய்மொழி கணக்கு வரவை சுமக்கு திட்டத்தில் என சார்பக சிறிய வாழ்த்து மங்களமாகவே வாழ்வாயம்மா மனமங்கலமாகவே வாழ்வாயம்மா மங்களமாகவே வாழ்வாயம்மா மனமங்கலமாகவே வாழ்வாயம்மா வாழ்வதோர் புகழ்வு மகிழ்வாயம்மா அம்மா மங்களமாகவே வாழ்வாயம்மா. சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு உரிமைக்குரிய இடமடைந்தால் பணிவுடன் இருக்க வேண்டும். சிறுமையான சுருக்கத்தில் தன் உயர்வை காக்க வேண்டும் என்ற முறையினோடு இடத்தினுடைய தலைவி என்ற பொறுப்பில் இருக்கும் இடத்தில் நம்மளை பத்தி ஒரு சில விவரம் கேட்கணும். கேட்டா விவரமானது அப்படிங்கிறத போக போகதான் பாருங்க. ஏன் அப்படின்னா பசித்திரு தனித்திரு வெள்ளித்திரு அப்படின்னு யார் தெரியுமா? வள்ளலார் பிறந்தது. வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் மனம் வருந்தினார். பயிர் வாடிருச்சுன்னு ஒரு பக்கம் மனம் வருந்தினாலும் அவருடைய வருத்தம் முழுமையாக எதன் மீது இருந்தது அப்படின்னா, இவ்வளவு பயிர் வாடிருச்சு, இவ்வளவு பயிர் வாடினாலும் எத்தனை கணக்கான உயிரினங்களோட எத்தனை கணக்கான மக்களுடைய பயிர் வாட போகுதோ அப்படின்னு நினைச்சு மன கஷ்டப்பட்டார். அப்ப வட்டவர் சொல்றாரு, எந்த மொழிகளுக்குமே இல்லாத சிறப்பு தமிழ் மொழி. பிற மொழிகள்லாம் என்ன செய்ய அப்படின்னா வேறு மொழியினுடைய துணையினோடு தான் இயங்குமா. ஆனால் எந்த ஒரு துணையின்றி இயங்கக்கூடிய ஒரே மொழி எந்த மொழி அப்படின்னா செம்மொழியா நம்ம தமிழ் மொழி அப்படிங்கிறது. பாருங்க, தமிழில மொத்தம் 247 எழுத்து. எப்படி? உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுத எழுத்து 1, உயிர்மை எழுத்து 216, மொத்தம் 247 எழுத்து. 247 எழுத்துல எத்தனையோ வார்த்தைகள் இருக்கும்போது வள்ளலார் என்ன சொல்றாரு அப்படின்னா, பசித்திரு தனித்திரு வெள்ளித்திரு அப்படிங்கிறார். எதற்காக சொல்றாரு தெரியுமா? ஒரு மனிதன் இதை 3ஐயும் கடைபிடிச்சா அப்படின்னா மேன்மையான நிலையை அடைஞ்சல அப்படிங்கிறது. பசித்திருனா என்ன? அறிவு பசியினோடு இருக்க வேண்டும். ஒரு மனிதனாக பிறகுறான் அப்படின்னா அவன் அறிவு பசியினோடு இருக்க வேண்டும். தனித்திருனா என்ன? யாருக்கும் தெரியாம காட்டுக்கு தனியா வந்துடுறதா? அது கிடையாது. தனக்கென்று ஒரு 100 பேரா இருந்தாலும் தனக்கென்று ஒரு பாணியை வகுத்து தனித்திருக்கணும். விழித்திருனா என்ன? தூங்காம முடிச்சுக்கிட்டே இருக்கதா? விழிப்பு உணர்ச்சியோடு இருக்கணும். விதனம் இல்லாம விழிப்பு உணர்ச்சியோடு இருக்கணும். பசித்திருப்பா, தனித்திருத்தா, விழித்திருவி, இந்த 3 வார்த்தைகள் முதல் எடுத்து அப்படின்னா பதவின்னு வரும். எவன் ஒருவனுக்கு பதவி அப்படின்னு ஒண்ணு வருதோ அவனுக்கு என்ன ரொம்ப அவசியம் தெரியுமா? முக்கியம். பதவி கிடைச்சிருச்சு, பணிவு இல்லாம இருந்துச்சு, அது எப்பேற்பட்ட பதவியா இருந்தாலும் என்ன ஆகும்? பறிவு. ஆனா என்ன சொல்றேன் அப்படின்னா இடம் பொருள் ஏவல். ஏன் அப்படி சொல்றேன்னு பதவி கிடைச்சிருச்சு. ஒரு மனிதனுக்கு மன்னன் பதவி கிடைச்ச, ஒரு அரசன் பதவி. மணிமகுடம் சொல்லிட்டேன், எனக்கு மன்னன் பதவி இருக்கு அப்படின்னு எப்பொழுதுமே பணிவாக இருந்தா தான் இந்த இதை காப்பாத்திக்க முடியும் அப்படின்னு நாரதர் சொன்னா அப்படி முடியுமா? காப்பாத்திக்க முடியுமா? பாருங்க, ஒரு மன்னன் பதவி, எதிர்நாட்டு மன்னர் எதிர்நாட்டு படையினர் இந்த நாட்டோட போர் செய்ய வரானே, என்கிட்டதான் அரசன் பதவி இருக்கு, நான் மன்னன்ல
நான் போர் நடக்கும்போது போர் களத்துல நான் மணிவாத்தா இருப்பேன், கையை கட்டிட்டு வாயை பொத்திக்கிட்டு போர் நடக்கும்போது வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். போர்ல வெற்றிக்கு ஏன் போகணும்? முதல்ல போர்ல தன்னோட உயிரை முதல்ல காப்பாற்ற முடியுமா? முடியாது. அப்ப அந்த இடத்துல என்ன ரொம்ப முக்கியம்? பதவி இருந்தாலும் துணிவு வேணும். துணிவுங்கிறது இருக்கட்டும். துணிவு இருந்தாதான் இலங்கையை தக்க வைத்துக் கொள்ள உயிரையும் காப்பாற்ற முடியும், அந்த இடத்துல வெற்றி பெறவும் முடியும். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இடத்துடைய தலைவி அப்படிங்கிற பதவியில் இருக்கு. சரி. நம்ம கிட்ட அந்த துணிவு அந்த இதெல்லாம் நம்ம கிட்ட ஆகாது. அப்படியா? நம்ம கிட்ட எப்பவுமே பணிவா யாரா இருந்தாலும் நம்ம பணிவா இருந்துதான் பணிவா இருந்துதான் பழக்கம். அப்படி பணிவு இல்லாம திமிர்ந்தா பணியை வச்சுதான் நமக்கு பழக்கம் இருக்கட்டும். பேச பேசதான் மரம் கோணலானால் நூலை பிடி, மனம் கோணலானால் நூலை படி அப்படின்னு இருக்காங்க. தமிழ்ல இருவர் பேசுறாங்க, நான் ஒரே ஆள் பேசுகிறேன், அது பட்டிமன்றமா இருக்கு. வாதி பிரதிவாதி. தமிழ்ல இருவர் பேசினா விஷயம் வழங்கும், ஒருவர் பேசினா அப்படின்னா அது ஒரு கதை மாதிரி ஆயிடுவாங்க. பேசுங்க. சோழ நாடு சோழித்து, பாண்டிய நாடு முன்னிலைத்து, சேர நாடு வேலைவிடத்து, எங்க நாடோ ஆற்றவர்களும் சான்றவர்களும் உடைந்த பகுதி. இப்ப சோழ நாடு சோழித்தா எந்த முறை செல்வா? தஞ்சாவூர். ஏன் சோழ நாடு சோழித்து அப்படின்னு சொல்லி தஞ்சாவூர் நம்ம சொல்றோம்? தாய் காவிரி வந்து வளம் வந்து கொண்டு வருகிறார், தஞ்சை. அதனால தஞ்சாவூர் நீர் வசதிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதனால அதிகமாக விவசாயம் செய்யக்கூடிய பகுதி எது அப்படின்னா தஞ்சாவூர். அதனாலதான் சோறு உடைத்து தஞ்சாவூர் அப்படிப்பாங்க. பாண்டிய நாடு முத்துடைக்கிறா? பாண்டிய நாடு முத்துடைத்துங்கிறீங்கல்ல, முத்துங்கிறது பொதுவாக எங்கே குளிப்பாங்க? முத்து எங்கே எடுப்பாங்க? கடல்ல தான் எடுக்கணும். பாண்டிய நாடு வந்து சரி, பாண்டிய நாடு மதுரை மதி அப்படிதான் அப்படித்தானே பேசுறத அப்படித்தானே. பாண்டிய நாடு மதுரை மதி. மதுரையில கடல் இருக்கா? கிடையாது. எப்படி பாண்டிய நாடு முத்துடைத்துங்கிற? பாண்டிய நாட்டுல கடல் கிடையாது. ஏன் பாண்டிய நாடு முத்துடைத்து அப்படின்னு சொல்றோம்னா, முத்துக்கள் விளையக்கூடிய பகுதியில தூத்துக்குடி, கடல் பகுதியில தான் முத்து குளிப்பாங்க. அப்ப தூத்துக்குடியில வந்து முத்துக்கள் அங்கே விளைஞ்சாலும் கூட அந்த முத்துக்களை கொண்டு வந்து விற்பனை செய்யக்கூடியது மதுரை. அதான் பாண்டிய நாடு முத்துடைத்து. பாருங்க, அதிகமாக அப்பொழுதெல்லாம் இப்பெல்லாம் எங்க பார்த்தாலும் பெரிய பெரிய மாநகராட்சி நகராட்சி ஆயிடுச்சு. அப்போதான் அதிகமாக ஏற்றுமதி செய்யக்கூடிய பகுதி, அதிகமாக வணிகம் செய்யக்கூடிய பகுதியா எது அப்படின்னா அதனாலதான் ஐம்பது காப்பியம், சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவகசனாமணி, வளையாபதி, குண்டலகேசி, சிலப்பதிகாரம் மிகப்பெரிய காவியம், அருமையான ஒரு கதை. பேசணும் அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். அவருடைய காட்சிலாம் விற்பதற்காக தன்னுடைய என்னமோ மாதவியை பார்க்கிற வனவங்கையை பார்த்து என்னுடைய எல்லாத்தையுமே எல்லா சுத்தமத்தையுமே இழந்த நான் போவன. ஆனா பாருங்க, தன்னுடைய மனைவி கண்ணையுடைய காட்சி விற்கிறதுக்கு எங்க போனா தெரியுமா? மதுரையை மதிக்குதான் போனதுனால என்ன நடந்தது? மதுரையை மதியே அழிந்தது அப்படின்னு ஒரு கதை இருக்குது. நான் எது சொல்ல வரேன் அப்படின்னா, அண்ணன் தவறான தீர்ப்பு சொல்லிட்டாரே அப்படின்னு கண்ணைக்கு என்ன சொன்னா? கண்ணையுடைய கார் சிலம்புல இருந்தது முத்து பரல்களா மாணிக்க பரலா? மாணிக்க பரல். ஆனா பாருங்க, ஒரு காவலாளி சொன்ன ஒரே ஒரு தமிழை பேசும்போது முறையாக பேசணும். தமிழை பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும். ஏன் தெரியுமா? அவனை கொண்டு வா அப்படின்னு தான் சொன்னாரு. யாரு? காவலாளி பாண்டியவன். ஆனா அவன் காதுல எப்படி கேட்டு தெரியுமா? கொண்டு வா அப்படின்னாக்க கோவலனை கொண்டுட்டான். இந்த துக்கம் தாங்க முடியாமல் இந்த தவறுமே செய்யாத என்னுடைய கணவனுடைய உயிரை எடுத்துட்டீங்க அப்படின்னு தன்னுடைய கற்பு தன்மையால் அப்பேற்பட்ட மதுரை மதியை அழித்தா கண்ணகியாவட்டவர். அப்ப அதிகமாக வணிகம் செய்யக்கூடிய பகுதி முத்துடைத்து, அதிகமாக வணிகம் செய்யக்கூடிய பகுதி மதுரை. அதனாலதான் கொண்டாந்து அங்கே வணிகம் செய்தார்கள். அதனால பாண்டிய நாடு முத்துடைத்து அப்படிங்கல நான் சொல்றேன். பாண்டிய நாட்டுல கடல் இல்லைன்னு இல்ல, மதுரை மதியில கடல் இருந்துச்சு. இப்ப இங்க 1 2 இல்ல 7 கடல் இருந்தது. 7 கடல் இருந்தது, இன்றளவும் இருக்கிறது. அது எங்க ஓடிட்டு இருக்கு? 7 கடலாவா இருக்கு? எப்படி ஓடிட்டு இருக்கு? 7 கடலா இருக்க கிடையாது. எப்படி இருக்கு? 7 கடலும் தெருவாக 7 கடல் தெருவாக இருந்து கொண்டு இருக்கிற என்றளவு மதுரை மதியில வருகிறது. பேசுங்க. வேலை எப்படிங்க? சேரநாடு வேலை அப்படின்னா என்ன ஒரு சொல்லுவான்? அது கேரள பகுதி. யானைகள் அதிகமாக காட்டு பகுதி, அது வனப்பகுதி. யானைகள் அதிகமாக இருக்கும். அதனால அந்த வேலம் வைத்து அந்த வேலத்தை வைத்து வணிகம் செய்தார்கள். வேலம் வைத்து அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சோழநாடு சோழடித்தனா சோழநாடு சோழடித்தனா தஞ்சாவூர் சொல்லலாம். பாண்டிய நாடு முத்துடைத்தனா மதுரையை சொல்றோம். சேரநாடு வேலை முடிக்கிறதுனா கேரளாவை சொல்றோம். இப்ப கேரளாவில்
ஐயப்பன் வந்து யாருக்கு பிறந்தாரு? ஐயப்பன் மகாவிஷ்ணுவுக்கும் சிவபெருமானுக்கும். அப்ப ஒரு தகப்பன் வந்து நெட்ல என்ன அணிஞ்சிருக்காரோ அதுதானே பிள்ளை அணியலாம். அப்ப தகப்பன் யாரு? ஐயப்பனுக்கு சிவபெருமான். சிவபெருமான் நெட்ல என்ன அணிஞ்சிருக்காரு? அவர் சைவ மதத்தை சேர்ந்தவர், பட்டை அணிஞ்சிருக்காரு. பட்டை அணிஞ்சிருக்காரு. முருகப்பெருமான் நெட்ல என்ன அணிஞ்சிருக்காரு? முருகப்பெருமான் தன்னுடைய தகப்பன் சிவபெருமான் தான், அதனால அவரும் பட்டை அடிச்சிருக்காரு. விநாயகர் பெருமான் கதமா அடிச்சிருக்காரு. அப்ப ஐயப்பன் பட்டை தான் அணியலாம். ஏன் தாய்க்கு முதலீடு கொடுத்து ராம அணிஞ்சிருக்காரு? பாருங்க, சிரிக்கிறீங்களா? ஐயப்பனுக்கு எப்படி அப்படின்னா சிவபெருமான் பார்க்கலாம். சிவபெருமான் பார்த்து யாரை பார்த்து ஆசைப்படுற மோகினி அவதாரம் எடுக்கிறாரு மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுக்கும் போது மோகினி என்றாலே அழகுன்னு பேரு. ஆனா நம்ம ஆளுங்க அது மோகினினா பேயின்னு நம்ம ஆளுங்க கொண்டு வந்துட்டாங்க. மோகினினா பெண், அழகு அப்படின்னு அர்த்தம். அவருடைய மகாவிஷ்ணு வந்து பெண்ணா மாறணும், அவருடைய அழகை பார்க்கிறாரு சிவபெருமான். பார்த்து கூடும் பொழுது பிறக்கிறார். யார் அப்படின்னா அவன் தான் ஐயப்பன். ஐயப்பன் என்று சொல்லக்கூடிய ஐயப்பனாக ஐயப்பனை வளர்த்தது சினிமா சொல்லிடுறேன், நிறைய விஷயம் பேசும். பாருங்க, அந்த ஐயப்பனை எடுத்து வளர்த்தது யார் தெரியுமா? மந்தள மகாராஜன் சொல்லக்கூடிய. அப்ப வளர்க்கும் போது சின்ன குழந்தையா இருந்த ஐயப்பனுக்கு வளர்க்கிறது யார்? அவருடைய அப்பா யாரு தெரியும்? மந்தள மகாராஜா. மந்தள மகாராஜா என்ன குலத்தை சார்ந்தவன் தெரியுமா? வைணவ மதத்தை சார்ந்தவன். வைணவ மதத்தை சார்ந்தவன் அப்படின்னா நெத்தில என்ன போடணும்? ராமதான் போடணும். அதனாலதான் தன்னுடைய தகப்பனாக மந்தள மகாராஜா என்று சொன்னிச்சு. இன்றளவும் ஐயப்பனாகப்பட்டவன் சிவபெருமானுக்கு பிறந்தாலும் தன்னுடைய தாயாகப்பட்ட அந்த ராமத்தை நெத்தியிலே அணிந்திருக்கிறார் அப்படின்னு நினைக்கலாம். சரிமா? ஈரியில உலகம் சுத்தக்கூடிய நீங்க வந்து என்னைக்கு வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் ஆசைப்படுறீங்க? நீங்க என்ன சொன்னீங்க? மண்ணால வந்தது மகாபாரதம் சொல்லுங்க, ராமாயணம் சொல்லுங்க. அது எப்படி ராமாயணம் சொல்லுங்க மகாபாரதம் சொல்லுவீங்க? பாருங்க, மண்ணால வந்தது மகாபாரதம் சொல்லுங்க. மண்ணால வந்தது மகாபாரதம் அப்படின்னு எல்லாம். மண்ணால வந்தது மகாபாரதம் இல்ல. நான் சொல்றேன் கேளுங்க. நான் மண்ணால நீங்க சொல்றது நான் கேக்குறேன். கேளுங்க, என்ன சொல்றேன் சொல்லுங்க. கேட்டுட்டா பெரிய நீங்க வச்ச சட்டமா? நான் வச்ச சட்டம். நீங்க வச்ச சட்டம், நான் வச்சதான் சட்டம். பெரிய நான் வச்சதான் சட்டம். உங்களுக்கு ஆர்வமான்னு கேக்குறேன். வாயை பிடிச்சி தரந்து கிழிச்சு போயிடுச்சு. யார்? ஒரு நேரத்துல சராசந்திரன் தலைகளை மாத்தி கிழிச்சு போட்டதால செத்து போனான். ஒரு நேரத்துல நாரதர் உங்களையே கட்டி வச்சா ரட்சகன். நீங்க இங்க வந்திருக்கீங்க, பார்த்து கட்டி போடாம பாத்துக்குங்க. நீங்க பார்த்து என்ன கட்டி போட முடியல? ஆமா, ஒரு ஊதுனா அந்த சிவபெருமான் அங்க போய் இங்க மட்டும் என்ன பண்ணல? சும்மா யாரு சொல்றது? மிரட்டி பேசுறது. யார்? நான் மிரட்டவே இல்ல. வேற யாருங்க? இதெல்லாம் வந்து வேற யாரையாவது வச்சுக்கிறாங்க. நீங்க வேற ஆட்ட நீங்க பேசிக்கலாம். இல்ல அடிச்சே வச்சுக்க. ஆல்ரெடி இன்ன கீழ உள்ள போயிடுவ. வாயை புடிங்கி என்ன சொல்றாங்க? ஆமாங்க, என்ன நடக்குது தெரியாதுயா. சரினா கோபப்பட மாட்டேன். இல்லைங்க, இப்ப இவ்வளவு நல்லா பேசுறீங்கல, பேசுறதா வந்திருக்கோம். வா, நீங்க சரியான ஆளு, நீங்க விவரமான ஆளு. ஆரம்பத்துல ஒரு புள்ளி வச்சல, முதல்ல பழனியில முருகப்பெருமானுக்கு காவடி எடுத்தது யாருன்னு நீங்க கெட்டிக்காரங்களா 8 முடிச்சு நீங்க பதில் சொல்லிடலாம். அங்க சுத்தி இங்க சுத்தி நீங்க என்ன இங்க வச்சாலும் சட்டம் நீங்க சொல்றீங்க. என்ன வேண்டிய முதல்ல முருகப்பெருமானுக்கு காவடி எடுத்து போனது யாரு? யாரா எடுத்து போயிருப்பாங்க. இதுடாச்சு தெரியல சொல்லுங்க. எப்படி தெரியல? நான் சொல்லுவாங்க. இப்ப தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியலன்னா பேசாம இருங்க. இப்ப முருகப்பெருமான் எதற்காக அவதரித்தார் தெரியுமா? யாருக்காக? சூரபத்மன் ஆணவத்தை அழிப்பதற்காக. சூரபத்மனுடைய ஆணவத்தை அழிப்பதற்காக. சூரபத்மனை அழித்துட்டாரா? கிடையாது. என்ன செய்தார்? ஆணவத்தை மட்டும்தான் அழிச்சு வச்சிருக்காரு. அப்ப எங்க சூரபத்மன் எங்க? சூரபத்மன் மகிழாவும் சிவனாவும் இருக்காரு. எங்க வதம் செய்தாரு? திருச்செந்தூர்ல. மணப்பாடு. மணப்பாறை இல்லையா? மணப்பாடு என்ற ஊர்ல சூரசம்ஹாரம் நடந்தது. எல்லாரும் சொல்லுவாங்க திருச்செந்தூர் தான் சூரசம்ஹாரம் நடந்தது. திருச்செந்தூர் பக்கத்துல, திருச்செந்தூர் அருகாமையில் இருக்கக்கூடிய மணப்பாடு என்று சொல்லக்கூடிய இடத்துல தான் சூரசம்ஹாரம் நடந்தது. சூரபத்மன் பாருங்க, முருகப்பெருமான் வந்து ஒரு கருணை கடவுள் அப்படிம்பாங்க. யாருமே அந்த அழகுக்கு சிறந்தவன் முருகப்பெருமான். அழகன் குமரன் அல்ல ஆவினன் குடிதண்ணீர் கிழவன் பெயர் கொண்டது அப்படின்னு நிறைய பட்டது. ஒரு கருணை கடவுள் அப்படின்னா முருகப்பெருமான் சொல்றாங்க. முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்யணும் அப்படிங்கிற நேரம் வந்துருச்சு. அப்ப மணப்பாடு சொல்லக்கூடிய இடத்துல சூரபத்மன் இருவருக்கும் மிகப்பெரிய யுத்தம் நடக்க காத்து கொண்டு இருக்குது. அப்ப பாருங்க, சூரபத்மன் அசுரன் அரக்கன் என்ன செய்யறான் அப்படின்னா முருகனோடு போர் செய்யறதுக்காக சண்டை உறக்காக நிக்கிறான். ஆனா சூரபத்மன் முருகனை பார்த்த உடனே முருகனுடைய அழகை பார்த்துட்டு நம்ம எதுக்கு வந்திருக்கோம், முருகப்பெருமான் எதுக்கெல்லாம் வந்திருக்கோம் அப்படிங்கிறதே மறந்து
தன்னுடைய முகத்துல இருந்து அவ்வளவு கோபம் மறந்து அவருடைய முகமே ஒரு புன்னகையாயிடுச்சு. இதை அறிந்த முருகப்பெருமான் எப்பொழுது என்னை பார்த்து அவன் மனம் இழகினானோ, என்னை பார்த்தவனே எப்படி அவனோட கோபம் எல்லாம் போயிருச்சு, இவன் நல்லவனா இருக்கானே, இவனை போய் நம்ம போய் கொள்ளலாம், நம்ம போய் வதம் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்தான் தெரியுமா? ஆனா அவனை அழித்தாகணும், அவனுடைய ஆணவத்தை அழிக்கணும், அவனுடைய அக்கிரமம் அதிகமாகி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்தான் தெரியுமா? தன்னுடைய வேல், சிக்கலிலே வேல் கொடுத்த தாய் பராசக்தி, ஆதிபராசக்தி கொடுத்த வேல். அப்ப அந்த வேலை வைத்து இரு குரலா பிளக்கணும் அப்படிங்கிறத ஒரு பிடி கொடுத்தாரு. அப்ப எதனால மாறி நின்றான் தெரியுமா? மரமாக மாறி நின்றான் சூரபத்மாசுரன். அப்ப தன்னுடைய வேலை வைத்து இரு குரலாக பிளக்கிறான். இரு குரலாக பிளந்து ஒரு பகுதியை சேவல் கொடியாகவும் முருகப்பெருமான், இன்னொரு பகுதியை தன்னுடைய வாகனம் மயிலாகவும் மாற்றி கொண்டார். அவருடைய ஆணவத்தை அழித்து அவனை தவிர சூரபத்மனை அழிக்க கிடையாது, அவனை முழுமையாக அழிக்க கிடையாது. அதனாலதான் பாருங்க, மணப்பாடு என்று சொல்லக்கூடிய இடத்துல இன்றளவும் மாமரம் கிடைக்கிற நூல் என்ன வரை மாமரம் வச்ச மாமரம் கிடைக்கிறது. அப்படி ஒரு ஐதீகம் இருக்கிறது. அந்த காரணம் இருக்கட்டும், இருங்க வாரேன். சொன்னீங்க முதல்ல காவடி எடுத்தது யாரு? முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றமா? திருப்பரங்குன்றமா? முதல் படை வீடு எப்படி திருப்பரங்குன்றம்? அப்ப என்ன ஊரு? எந்த ஊரு? எத்தனை படை முருகப்பெருமான்? ஒரு 7 படம் இருக்கு. அது எப்படி 7 படம்? சொல்றது 5 படம் தான். 6வது படைக்கு தான் நான் வந்திருக்கேன். எதுக்கு வந்திருக்கியா? 6வது படை. 6வது படை நீங்க உருவாக்க போறீங்களா? பாருங்க, போட்டி 5 பேருக்கு முத்தி கொடுக்க வேண்டும்ன்றதுக்காக எவ்வளவோ மழை இருக்குமா? ஏன் நம்ம பகுதியிலே எத்தனை மழை இருக்கு? எவ்வளவு மழை இருக்கு? நம்ம மழை பத்தி மழை பகுதி தானே, எத்தனை மழை இருக்கு? ஏன் இந்த மழைக்கெல்லாம் முருகப்பெருமான் இருக்காம குன்று இருக்கு இடமெல்லாம் குமரம் இருக்க வேண்டாம் சொல்லுவாங்க. ஆனா இந்த மழைக்கெல்லாம் வராம எதற்காக பழனி மலைக்கு போகும்? பழனி மலைக்கு போறதுக்கு காரணம் இருக்குல்ல? காரணம் இல்ல. காரணம் இல்லாமல் பாதம் படுவதில்லை, பதம் பாடுவதும் இல்லை அப்படின்றாங்க. காரணம் இல்லாமல் எதுவும் நடப்பது கிடையாது. காரணம் இல்லாமல் தோரணம், எந்த ஒரு நிகழ்வாலும் தோரணம் காட்டேன் திருவிழா தெரிஞ்சுக்கலாம், திருவிழா தெரிஞ்சுக்க முடியும். அப்ப பாருங்க, திரு ஆவினன் குடினதுக்கு முதல்ல பேரு, அப்புறம் புதுநீன்னு வேறு, அப்புறம் அதுக்கு பேரு பழனின்னு வேறு. எதுக்கு தெரியுமா திரு ஆவினன் குடின்னு பேரு? திருநாயன் பாட்டி மகாலட்சுமி ஆனா பசு, ஆனா பசு, குடினா வீடு. 5 பேருக்கு சாப விமோசனம் கொடுக்கிறதுக்காக சென்றார் பழனிக்கு. சாப விமோசனம் கொடுத்தார், அங்கே அமர்ந்திருந்தார். அகத்திய முனிவராகப்பட்டவன் இடும்பாசுரன் என்று சொல்லக்கூடியவனை கொண்டு என்ன கிரி? சக்திகிரி, சிவகிரி. சிவகிரி சக்திகிரியை போய் தூக்கிட்டு வா அப்படின்னு சொன்னேன். சிவகிரி சக்திகிரி எங்க இருந்துச்சு தெரியுமா? முதல்ல கைலாய மலை, கைலாயில சிவபெருமான் இருக்கக்கூடிய இடத்துல சிவகிரி சக்திகிரி இருந்துச்சு. அப்ப என்ன செய்யறா அப்படின்னா, 2 மலையை தூக்கிட்டு வரும்போது எப்படி தூக்கிட்டு வருவா? காவடி உருவத்துல 2 மலையும், முன்னாடி ஒரு மலையையும் பின்னாடி ஒரு மலையை வச்சு கொண்டு தூக்கிட்டு வரா இடும்பாசுரன். அப்படி வரும் பொழுது என்ன செய்யறா அப்படின்னா, அப்படி வரும்பொழுது பொதுநீ என்று சொல்லக்கூடிய இடத்துல முருகப்பெருமான் போயிருக்காரு. முருகப்பெருமான் பார்க்கிறாரு. பார்க்கும்போது கூப்பிடுறாரு யாரை? இடும்பாசுரன். ஆனா இடும்பாசுரன் காதுல கேட்காத மாதிரி என்ன ஏறி நின்றால் சக்திகிரி மேல. சக்திகிரி மேல முருகப்பெருமான் ஏறி நின்றார். ஏறி நின்னாலும் தூக்க முடிஞ்சுச்சா? தூக்க முடியல. அங்கே இருந்துச்சு. உடனே என்ன செய்யலாம் தெரியுமா? என்ன நடந்தது? அதுக்கப்புறம் முருகப்பெருமானுக்கு இடுப்பலுக்கு சண்டை நடந்தது. சண்டையில வெற்றி பெற்றது யாரு? முருகப்பெருமான் தான். அப்ப முதலிலே பழனியில காவடியா எடுத்தது. எப்பொழுது நான் சண்டையிட்டு எப்பொழுது திருந்திட்டியோ, இனிமேல் என்னை வணங்கக்கூடிய பக்தர்கள் அனைவரும் முதலில உன்னைய வணங்கிட்டு உன் குளத்துல குளிச்சுட்டு என்னை வணங்க வரணும் அப்படிங்கிற வரத்தை கொடுத்தது யாரு தெரியுமா? முருகப்பெருமான் இடும்பாசுரன் கொடுத்தான். அதனாலதான் இடும்பமலை அப்படின்னு. முதல்ல பழனிக்கு போனோம்னா இடும்பன் மலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் முருகப்பெருமானை பார்க்க போவோம். அதுக்கப்புறம் அழகா பேசுறீங்க. முருகன் பாருங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க புராணம் பேசணும், அதை பேசணும், இதை பேசணும். அதான் முறையே முதலில எதற்கு அப்படின்னா முருகனுடைய கதையை தான் பேசணும். தர்க்கத்துல வள்ளி நாரதர் பேசும்போது முருகனுடைய கதையை தான் பேசணும். ஏன்னா அப்பதான் கதை அவருக்கு அவருடைய பெருமைகளை பேச வேண்டும் அப்படிங்கறதா இருக்கும். பாருங்க, முருகப்பெருமானுக்கு முதலில நீங்க சொன்னீங்கம்மா, கோவில் அடித்து வைத்த சிலை நவவாசனத்துல உள்ள ஆண்டிகோலம் அப்படின்னா கோமணத்தோட ஆண்டிகோலத்துல தான் இருக்காரு. அப்படி அதான் பாக்கணும் அப்படின்னு. ஆனா முருகப்பெருமான் ராஜ அலங்காரத்துல ஒரு ஆளுக்கு காட்சி கொடுத்திருக்காரு தெரியுமா? அதே பழனியிலதான். பழனியில யாருக்கு? அவைக்கு. தான் வாழாவிட்டாலும் தமிழ் வாழ வேண்டும் என்ற அதிகமான உடுத்தானை நெல்லிக்கினி அவை பிராட்டிக்கு சுட்டப்பட வேண்டுமா சுடாதப்பட வேண்டுமா அப்படின்னு அந்த அவை பிராட்டியின் ஆணவத்தையே
சுட்டி காட்டினார் அப்படின்னா முருகப்பெருமான் அருமையா பேசுறீங்க. முதலிலே இந்த காவடி எடுத்து ஒரு முறையை முதலிலே உருவாக்குறது யார் அப்படின்னா இடும்பசுரன் என்று சொல்லக்கூடிய முதல்ல எடுத்து சென்றவன் தான். முதல்ல பழனிக்கு வந்து காவடியா சுமந்தது இடும்பாசுரன் ஆகப்பட்டது. ஆமாங்க. சரி, அது இருக்கட்டும். அந்த காரணங்கள் இருக்கட்டும். உங்க பேர் என்ன? வள்ளி. என்ன காவல் காவல். என்ன காவல்? திணைக்காவல். என்ன திணை? கருந்தனை செந்தனை. கருந்தனையும் செந்தனையும். கருந்தனை யாருக்கு? செந்தனை. கருந்தனைங்களுக்கு செந்தனை சேர்த்து முருகனுக்கு. இது என்ன விளக்கு? அது கருந்தனை நீங்க வச்சுக்கிட்டு செந்தனை ஆக்கிய படைக்கிறது. செந்தனையா படைத்து குளிச்சு தரக்கூடிய திணை. இந்த திணையை கொண்டு முருகப்பெருமானுக்கு படைச்சோம்னா மனக்குளித்து எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாரு. ஏன் முருகப்பெருமானுக்கே தான் படைக்கணுமா? ஏன் வேற விநாயகர் பெருமானுக்கு? முருகனுக்காக வச்சிருக்கோம். முருகனுக்கு தானே கொடுக்கணும். முருகப்பெருமான் தான் இருக்காரு. முருகப்பெருமான் தான் இருக்காரு. அவருக்காக தான் திணை வச்சிருக்கோம். ரொம்ப சந்தோஷமா. கருந்தனை செந்தனை முருகனுக்கு இருக்கு. முருகனுக்கு தான் கொடுக்கணும். பெண்களுக்கு உண்டான பருவங்கள் 7 பருவங்கள். தேவை, பெருமை, மங்கை, மடலை, அறிவை, தெளிவை, பேருக்கு 7 பருவம். 7 வகை பருவம். ஆண்களுக்கு பருவம் இருக்குல்ல? ஆண்களுக்கு 7 பருவம். என்ன பருவம்? பாலன், மீலி, மரவோன், திரவோன், காலை, விடலை, முதுமகன் என்று சொல்லப்படுது. பாலன், மீலி, மரவோன், திரவோன், காலை, விடலை, முதுமகன் என்று சொல்லக்கூடிய மைக்ல பேசுறீங்க. மைக்ல பேசுறீங்க. நான் என்ன செய்யறது? 7 வகையான பருவம். இந்த 7 வகையான பருவத்துல நீங்க அடைஞ்சிருக்க 7 வகையான பருவத்துல மங்கை பருவம். மங்கை பருவம். மங்கை பருவம் அடைஞ்சிருக்கீங்க. மங்கை பருவம். மங்கை பருவம்னா எத்தனை வயதுல இருந்து எத்தனை வயதுக்கு? 12ல இருந்து 13 இடைப்பட்ட பருவம். தாங்களுக்கு நடந்து கொண்டிருப்பது 13 வயசு நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் 13 வயசு முடிய 3 மாசம். அப்ப இந்த பருவத்துல ஒரு பெண்ணுக்கு என்ன செய்யணும்? பாதுகாப்பு வேணும். பாதுகாப்பு வேணும்னா பாதுகாப்பு வேணும் அப்படின்னா பாதுகாப்புனா கல்யாணம் பண்ணாத வரைக்கும் தாய் தகப்பன், அதுக்கப்புறம் அண்ணன் தம்பி, அதுக்கப்புறம் பாதுகாப்பு. பாருங்க, ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ பாதுகாப்பு கொடுத்துதான் பாதுகாக்கணும்னா அது யாருனாலையும் பாதுகாக்க முடியாது. மனதளவுல எந்த தவறு செய்யக்கூடாது தன்னை தானே பாதுகாத்து மட்டுமே அவங்களை பாதுகாத்து பண்ண முடியும். இப்ப உள்ள காலத்துல பெண்கள் தன்னைத்தானே தைரியப்படுத்திக்கணும். கண்டிப்பா. பாதுகாப்பு வேணுங்கிற இல்ல சொல்லுங்க. அதுக்குதான் வந்திருக்கேன். பாதுகாப்பு. அதுக்குதான் நான் வந்திருக்கேன். பாதுகாப்புனா எப்படியாப்பட்ட பாதுகாப்பு நீங்க பார்த்து வந்திருக்கீங்க? நீங்க எப்படியாப்பட்ட பாதுகாப்புனா தகப்பன நின்று காவல் காத்துறீங்களா, இல்ல பாதுகாத்துறீங்களா, இல்ல பாதுகாக்கிறேன்? நான் பாதுகாக்கிறேன்னு சொல்றேன். அப்ப நீங்க அதுதான் வந்திருக்கீங்க. வந்திருக்கேன் அப்படியே நான் பாதுகாக்கிறேன் வந்திருக்கீங்களா? சொல்றது எப்பவுமே முழுமையா கேட்க. அப்ப சொல்லுங்க. பாதுகாக்கிறேன் அப்படின்னா நான் பாதுகாக்கிறேன். உங்களை பாதுகாக்கிறதுக்கு இன்னொரு ஆள் பார்த்து வந்திருக்கேன். ஆளுனா ஒரு ஆண் மகன் தாமா. ஆண் மகன் மாப்பிள்ளை பார்த்து சொல்லுங்க. புருஷன் பார்த்தது. புருஷன் பார்த்துருக்கீங்க. புருஷனா ஆண் மகன் தான். புருஷனை நீங்க பார்த்துருக்கீங்களா? எனக்கு பார்த்தோட மனசுக்கு பிடிச்சிக்குமா? எனக்கு பார்த்தோட மனசுக்கு பிடிச்சிக்குமான்னு கேட்கிறேன். கண்டிப்பா பிடிங்க. அப்ப என்னை வச்சு காப்பாத்துவாருல? எல்லாம் வச்சு காப்பாத்துவாரு. அதுல என்ன சந்தேகம் இல்ல? அப்ப மாப்பிள்ளை நீங்க பார்த்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. எங்க குடும்பத்துல கூட்டிட்டு வர வழக்கம். அது உண்மை. மனசுக்கு பிடிச்சாலும் கூட்டிட்டு வருவோம். இல்லன்னா கிடையாது. அது மாதிரி என் மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை நீங்க பார்த்து வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மாப்பிள்ளை பேர் சொல்லுங்க. பிடிச்சா கல்யாணம் பண்ணிக்கிறேன், பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு போறேன். பிடிச்சா கல்யாணம் பண்ணிக்கிறேன், பிடிக்கலன்னு போறேன். மாப்பிள்ளை பேர் சொல்லுங்க பாபா. ஒரு கட்டு கரும்பா கரும்பா ஓராயிரமா, ஓராயிரத்தை எட்டுங்க வள்ளிக்கு கப்பல். கரும்பா கரும்பா ஓராயிரமா, ஓராயிரத்தை எட்டுங்க வள்ளிக்கு கப்பல்.
அப்புறம் எதுக்கு 4000 ரூபாய்? யார் உங்களை நான் கேட்கிறேன்? நான் உங்களை கேட்கிறேன். என்னங்க ஏன் நம்ம உள்ள போனா அப்ப ஏங்க, 4000 வாங்குவா? யாருக்கு இங்க கொடுக்குறாங்க? இப்படி 4000 உள்ள போனீங்கன்னா நான் என்ன நினைக்கிறேன்? இல்ல, கரும்ப பார்க்க போயிருக்குது. கரும்பு இப்ப 4000 கையை காமிச்சிட்டு உள்ள போனா நான் என்ன நினைக்கிறேன்? மாப்பிளா என்ன நீங்க வாட்டுக்கு ஒரு கட்டு கரும்பு 2 கட்டு கரும்புன்னு சொன்னோட ஆமா கரும்பு சீனி கரும்பா ஆன கரும்பா கொடுத்தாடையா ஏங்க நீங்க அங்க தட்டு பாருங்க. சீனி கொண்டு வரமா? சீர் கொண்டு வரீங்க. ஆமா புகழ்ச்சி. கரும்பா? ஆமா. இப்ப கட்டு கரும்பா கரும்பா 4000 4000 எதிரே வைக்கவரே கம்பளவராமே கடலும் பொங்கா எப்பவருவாரோ முருகே எப்பவருவாரோ எப்பவருவாரோ அச்சோ எப்பவருவாரோ அச்சிகட்டு கரும்பா கரும்பா 5000 எதிரே வைக்கவரே ஏழுகட்டு கரும்பா கரும்பா 7000 ஏழுகட்டு கரும்பா கரும்பா 7000 சுக்குக்கு வஞ்சிய வரதமில்லை சுப்பிரமணிய கடவுளுக்கு வஞ்சிய தெய்வம் பேர்பட்ட முருகப்பெருமானை உங்களுக்கு மாப்பிள்ளையாக வார்த்து வந்திருக்கிறேன். என்ன சொல்றீங்க? மாப்பிள்ளை நான் உங்களை கேட்கணும். பூலோகத்துல வந்து ஒரு விசேஷம் வச்சாலும் வீட்டுல இருங்க என்னங்க சரி. வள்ளியம்மா என்னங்க அவர் மாப்பிள்ளைய பாட்டு வந்திருக்காரு கரும்பியா அவரை பண்ண வந்திருக்காரு பார்த்தாவே தெரியுது. அப்படி பாக்குறீங்களா சாமி எனக்கு மாப்பிள்ளை பார்த்து சொன்னீங்களே 2வது தடவை நல்ல தான் ஏன் மாப்பிள்ளை பார்த்து வந்தாலும் ஒரு மணிக்கு ஒருத்தியா வாழணும்னு நான் நினைக்கிறேன். நான் 2 பேரும் சக்கராத்தி சண்டை போடணும். அந்த இடத்துல நீங்க கலகம் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு கலகம் பண்ணிட்டு முதல்ல 1108 சுக்குகளா வெடிக்கும். உங்க தலை தப்பிக்கிறதுக்கு நானா கிடைச்சேன். அங்க இருந்து வந்துட்டீங்க நாராயண 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 நாராயணன். எப்ப பார்த்தாலும் நாராயண நாராயணன் சொல்றீங்க. அது மாதிரி எங்க குல வழக்கு நான் என்ன சொன்னேன்? கூட்டிட்டு வர்றது வழக்கம். சரி. எங்க அப்பாவுக்கு இல்லாத அக்கறை, எங்க அண்ணன் தம்பிக்கு இல்லாத அக்கறை, எங்க சித்தப்பாவுக்கு வந்து நினைச்சா போய் 2வது தடவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுகிறார். ரெண்டாவது நான் போறதுல எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஒரு பிரச்சனை சரியான பிரச்சனை சொல்லிடு. சரியா முருகப்பெருமான் மனசுல கனவுல இருந்தா மனசுல நினைக்க முடியும். கனவு அடைய முடியாது. என்ன சொல்லலாம்? ஓகே சாமி கணக்கா சாமிடா பண்றேன்.
உனக்கு வந்த கந்தடி எனக்கு திருமணம் செய்து என் கண்ணால் கண்டு மகிழ்வேன். சத்தியம் சத்தியம். என்னச்சு சொல்ல நாங்கள் போயிருக்காங்க. எங்க போயிருக்காரு? முருகன் விவரத்தை சொல்ல போயிருக்காரு. வள்ளி பிள்ளை படி கிளங்குது. நீங்க சீக்கிரம் போய் மாலையை மாத்துங்க பாரு. முருகன் பெருமான மனசுல படி கிளங்குற நாமருக்கு வந்துச்சு பாருங்க. கோவம்தான். அப்ப முருகன் சொன்ன முருகன் அங்கிருந்து என்ன பண்ணுவாரு? கையில பிடிச்சுக்கிட்டே வருவாரு. கல்யாணம் பண்ற வரையும் அவர் பிடிச்சிருப்பாரு. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பிடிக்க முடிஞ்சா பிடிக்கிறேன், இல்லன்னா அவர்கிட்ட ஒருத்தவன ஊர் ஒரு பிடிச்சிட்டே போயிட்டோம். முருகா உன்னக்காக காத்திருக்கேன். முள்ளக்கொடி மச்சம் தட்ட மண்ணிலே முட்டு விட்ட முள்ளக்கொடி
சொல்லக்கூடிய என்னுடைய தந்தைய சிவனிடத்திலே 33 கோடி தேவர்கள் 40 ரிஷிமார்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்த சூரபதுமன் தாரகன் சிங்கமுகன் என்று சொல்லக்கூடிய 3 பேருடைய அக்கிரமங்கள் தாண்டத காரணத்திலே இறைவா நீங்கள் கொடுத்த வர்த்தனுடைய நீங்களே குழந்தையாக அவதரிக்க வேண்டும் என்றார். அந்த காரணத்திற்காக ஈசானம் நட்புருடம் அதோரம் பாமதேவம் சத்யோசானம் அதோ முகம் என்று சொல்லக்கூடிய 6 முகத்திலிருந்து 6 தீப்பறிகள் வரைக்க அது அக்னி வாயுகளுக்கு பூமுலகத்திலே சரவணாப்பில் விட சொல்ல அதே அக்னி வாயு பூமுலகத்தில் விட அங்கு 6 தாமரை மலர்களே 6 குழந்தையாக அவதரித்துள்ளது 6 முகம். இப்படி எல்லாம் அவதரித்தவரை இதை காணவரக்கூடிய பக்தர்கள் அவர்கள் வந்து அவர்கள் கடமையெல்லாம் முறையோடு செய்து விட்டு சென்று விட்டார்கள். இன்னும் வர வேண்டியதோ அருமை மாப்பிள்ளை நாரதர் வருகின்றார், எனக்காக கொண்டு பார்த்து வருகின்றார். அப்படி வருகை இங்கு சற்று நேரம் எதிர்பார்க்கிறேன். கனலி கருவாகி புனலில் உருவான தமிழ் எண்ணத்தை கலவும் தமிழ் கடவுளை நாரதரின் முடிவான மங்களம் உண்டாகட்டும். நாரதரே தங்கள் வரும் நல்வரமாக இருக்க வேண்டும். பாட்டுக்கு நாரதர் என்பது உலக வரைப்பெற விஷயங்கள் வருகின்ற பொழுதே கடலில் திறமாகி முதலில் உருவான கத்தர் எந்த முருகனுக்கு சொந்தமான ஒரு எந்த ஊர் கிடையாது. குன்றூர் இடமெல்லாம் குமரன் வருகின்ற பொழுது பெருமை ஆபாரமாக இருந்த உங்களுக்கு
வரவேற்பு. கொண்டு வரவில்லை, கண்டு வந்திருக்கு. ஓ, கண்டு வரவில்லை. பெருமை கூறுகிறேன், கேளுங்கள். இடது கூறுகிறேன். மாங்கனிக்கும் பெண்கதலி பங்கனிக்கும் பெண்கதலி சொல்லக்கூடிய முக்கணிக்கு மென்மையான மாங்கனிக்கு தென்கதலி வர்க்கணிக்கு மேலடி பூங்கனியை கண்டுமணம் பொறித்திருக்கலாம் அக்கணியை இக்கணியை பொய்யாமல் பொய்து அழைக்க வேண்டும் என்று தாங்கள் சொல்ல கணிக்கு சிலாக்கியம்
ஆமா நாகரிக உடம்பு ஆமா கனிவு உடம்பு சொல்லி கொடுக்கணும் இந்த கனி வந்து நாகரிக சொல்லி கொடுக்கலாம் கண்ணுக்கு சொல்லி கொடுக்கலாம் காதுக்கு நாசி கூட சொல்லி கொடுக்கலாம் ஆமா முருகா ஆனா உடம்புக்கு மெய்க்கிற உடம்புக்கு சொல்லி கொடுத்தா அது கனியா இல்ல கண்ணி யார பள்ளி சின்னவளா ஆரோக்கியமா இருக்கா நல்லா இருக்கா என்னோட பெருமை சொல்லிடா பூர்ணி என்னை பத்தி என்னுடைய பெருமையை கூறுகின்ற பொழுது என்ன கூறினா பெருமை கேட்டுட்டு தான் நான் கூறும்போதுலாம் இல்ல என்னை பற்றி எதுவும் பேசுறாங்க பிடிக்கிறான் கல்யாணம் பண்ணி முடியாது நடிக்கிறா அதான் நடிக்கிறேன் மிகப்பெரிய நடிகை உள்ள என்ன இருக்கு முதல் அளவுல சில பேர் வெளியே விட்டுட்டு இப்படியே செல்லாமல் வேடுவராக வேடம் வந்து பள்ளியடிக்கிற ஒரு மான்குடி தெரிந்ததாக விளக்கு தொடர்ந்து காதலித்து திருமணம் முடிக்க வேண்டும் இருக்கா கருமாறி மகன் உருமாற வேண்டும் சில உருமாறி வழியை அழைத்துவார் நீங்க திருமணத்துக்கு வேண்டி ஏற்பாடு செய்யலாம் சாமானிய வேலை மும்மாலை கொண்டு ஒரு முடிவெடுத்து தாங்கள் எம்மாலை தெரியவில்லை என்று கேட்கலாம் உலக மக்கள் அனைவருமே புகழ் புகழின் மாலை உண்டாங்க இது என் பல்லவி எப்போது இவன் உந்தன் சரணம் அப்போது இது என் பல்லவி எப்போது ஈரமாகுமோ இவன் உந்தன் சரணம் அப்போது இது என் பல்லவி மாபெரும் வாய்ப்பு அளித்த ஒரு கிராம புதுமக்கள் அத்தனை எங்கு உள்ளவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. எனக்கு வணக்கம். நாடகத்தில் சிறப்பானவர்களை ஏற்பாடு செய்த மரியாதைக்குரிய அன்பு நன்றி. அன்புடன் மகாராஜ் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வண்ணமாக நன்றி. சிறந்தவர்களை இசையமைத்த இசைக்கலைஞர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம்.
ஆலை போதை இறைவன் கழித்து நடக்கும் வாயில் அமைதியை தேடி நடக்கும் வாயில் அமைதியை தேடி உனக்கு கீழே உள்ளவனோடு நினைத்து பார்த்து நிம்மதிதான் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையோ அடுக்கமா உங்க வாழ்க்கையோ அடுக்கமா யாருமே இல்லையே. என்ன இப்படியா இல்ல கொடசாஞ்ச மாதிரி எல்லாம் கிளம்பி ஓடிடுச்சுங்க. இப்படித்தான் ஓடி இருக்கலாம் ஊர்ல ஒருத்தர கூட காணாமீங்க. அவன்தான் கிளம்பிடுவேன். சும்மா நினைச்சீங்களா நானும் கிளம்புறேன். கிளம்ப தெரியாமையா இருக்கிறேன். நான் போனது பவுடர் வச்சுதே வேலை. இருந்தாலும் சாமி பாக்குது இல்ல பாருங்க. குணஸ்தானத்துல இருந்து நேரா மேடம் இப்படி அமைச்சு எங்கேயாவது அமைஞ்சிருக்கா? அருமையா அமைஞ்சிருக்கு.